கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கை ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கோவை மாநகராட்சிக்கு சொந்தமாக வெள்ளலூரில் 650 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குப்பை கிடங்கு உள்ளது. பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்படும் குப்பைகள் லாரிகளில் எடுத்து செல்லப்பட்டு வெள்ளலூர் குப்பை கிடங்கில் திறந்த வெளியில் கொட்டப்படுகிறது. காற்று மாசு ஏற்படுவதுடன் துர்நாற்றம் வீசுகிறது. நிலத்தடி நீர்மட்டம் மாசுபட்டு இருப்பதோடு அப்பகுதியை சேர்ந்த மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படுகிறது. எனவே வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று குறிச்சி வெள்ளலூர் மாசு தடுப்பு கூட்டுக்குழு செயலாளர் மோகன் ஈஸ்வரன் ஆகியோர் சென்னையில் உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு விசாரணை பல்வேறு கட்டமாக நடந்து வருகிறது. கடந்த 20ஆம் தேதி மாநகராட்சி தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் விசாரித்தார். அதில் 9 லட்சம் மெட்ரிக் டன் குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பாக மாநகராட்சி, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் முதன்மை செயலாளர் குப்பை கிடங்கில் ஆய்வு செய்து மாநகராட்சி அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை நடத்தி அதன் அறிக்கையை தேசிய பசுமை தீர்ப்பாயம் சென்னை அமர்வில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளனர். வழக்கு விசாரணையின் போது மாநகராட்சி தரப்பில் நிர்வாக பொறியாளர் இளங்கோவன், உதவி பொறியாளர் ஜீவராஜ், மனுதாரர் தரப்பில் மோகன் ஆஜராகினர்.